யாரை பார்க்குறீங்க? திமுக நிற்குது, அதிமுக நிற்கிறாங்க, டிவிகே நிற்குது, யாரு? எங்களுக்கு எப்போவுமே போட்டி திராவிட கட்சிகள் தான். மற்ற 3 கட்சிகளுமே உங்களுக்கு தெரியும் திராவிட கட்சிகள். நாங்கள் தமிழ் தேசிய கட்சி. எங்களுக்கு எல்லாரும் சொல்லலாம் 4 முனை போட்டி, 5 முனை போட்டின்னு. எங்களுக்கு 2 போட்டிகள் தான். தமிழ் தேசியம், திராவிடம் இது 2க்கு தான் போட்டி. அது நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் யார் வேணுமா வந்து இங்கே வாழலாம், ஆனால் தமிழரை தமிழ்நாடுகள் தான் ஆளணும் அப்படிங்கிற கோட்பாடோடு நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். இல்லை, நான் அதை ஓப்பனாகவே சொல்கிறேன். அவங்க வந்து அவங்க அதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், தாவேக்கால இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்து எந்த கட்சியிலேருந்து வந்தாங்க, அவங்களுடைய செயல்பாடு என்னன்னு ஊடகங்களாக இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து அவர்களே பாட்டில் எடுத்து எரிஞ்சிட்டு அவர்களே இது பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கண்டென்ட், மக்கள் இடத்துல பேச போகிறதுக்கான ஒரு கண்டென்ட், அவ்வளோதான். அப்படியே தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு வந்த செய்தியும் அப்படி தான், இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிற விஷயங்களும் அப்படி தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. அவங்க பொதுவாக சொல்லணும்னா அவங்க 2 பேருமே நண்பர்கள். முன்னாடி 2 பேருமே க்ளோஸ் நண்பர்கள். மற்ற கட்சியில் இருக்கும் பொழுது நண்பர்கள். வெளியில் ஊடகங்களில் என்ன வேணுமா சொல்லிக்கலாம். பட் நடக்கிற கள நிலவரம் இதுதான். அவங்க 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டின்னு அவங்க சொல்லலாம். பட் ஆனால் இங்கே என்ன போட்டி, எங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி தமிழ் தேசியம், திராவிடம் இது 2 தான் எங்களுக்கு போட்டி. சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறோம், எல்லா இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்படி என்ன சொன்னார் சீமான்? ஏன் அவர் பிளெஸிங் பண்ணி தான் அனுப்பினார். அண்ணா களத்தில் இறங்கி மக்களாக போராடுங்க, மக்களுடைய மனசில் இடம் பிடிங்க, மக்கள் கண்டிப்பாக நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி மக்களுடைய ஏன் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வரவேற்பு, ரொம்ப சப்போர்ட். ஏன்னா நம்மளுடைய முன்னேற்பாடுகளே வந்து இலவசத்தை நோக்கி இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு மக்களுடைய சேவையில் இருக்கனால அவங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எந்த மாதிரியான விஷயங்களை செய்வோம், விலைவாசிகளை கம்மி பண்ணுவோம். இலவசமாக நாங்கள் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிநீர், மருத்துவம், இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறதுனால மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க, புரிதலோடு பார்க்குறாங்க. நாங்கள் கவர்ச்சி, கலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. மக்களுக்கு அடிப்படை தேவையான வாக்குறுதிகளை கொடுக்குறோம். அதை புரிதலான மக்கள் இருக்காங்க. அதை புரிந்துக்கிட்டு தான் போன தடவை 8% வாக்குகள் அளித்து நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆணுச்சு. அதே மாதிரி இந்த தடவையும் அப்படி தான். நாங்கள் அடிப்படையான மக்கள் தேவை என்ன, தண்ணி, அதாவது நீங்கள் 2000 2500 கொடுத்துட்டு இருக்கிற விலைவாசிகள் எல்லாத்தையும் ஏற்றிடுவீங்க. ஏற்றிட்டு அந்த ஒரு நாள் செலவுக்கு கூட 2000 2500 எங்களுக்கு பத்தாது மக்களுக்கு, புரியுதுங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மக்களுக்குமே சரி மாதம் 10,000 அவங்க ஏர்ன் பண்ணுற மாதிரியான அவங்களோட தற்சாப்பு பொருளாதாரத்தை நாங்கள் மேம்படுத்துவோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் விலைவாசிகள் எல்லாம் கம்மியாயிடும். இப்போது தற்சாப்பு பொருளாதாரம்னா இப்போ விவசாயத்தை நாமளே பண்ணி கொள்முதல் பண்ணும் பொழுது விலைவாசிகள் எல்லாம் கம்மியாயிடும். மருத்துவம் நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். மக்கள் அடிப்படை தேவை எதுக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா கல்வி, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் மருத்துவத்துக்காக தான் இன்றைக்கி அநேக காசை கொண்டு போய் கொட்டுறாங்க. ஏன்னா உணவு சரியில்லை, காற்று நஞ்சாக இருக்குது, தண்ணி சுத்தம் இல்லை. இதனால் வந்து நிறையா பாக்டீரியாஸை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அந்த காசெல்லாம் செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது நாங்கள் அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுகாதாரமாக நம்பர் 1 குவாலிட்டியில் இலவசமாக கொடுக்குறோம். சுகாதாரமான கல்வி, மருத்துவம், தண்ணி எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்கும் பொழுது நாங்கள் மாதம் 10,000 கொடுக்கறது கூட அந்த மக்கள் சேவிங்ஸ்க்காக தான் வச்சுப்பாங்களே தவிர அதுக்கு அவங்களுக்கு பெருசாக செலவுகள் இருக்காது. அதை தான் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஏன் இங்கே பிரதான பிரச்சனை ஆல்ரெடி நிறையா இருக்குது. இங்கே மழை தண்ணி வந்துச்சுன்னா நிறையா வீடுகளுக்குள்ளே போகுது. அதற்கான வாய்க்கால்களை நாங்கள் கட்டி அமைச்சு கொடுப்போம். முக்கியமாக மது ஒழிப்பை தான் இங்கே நாங்கள் மெயினாக எடுப்போம். நிறைய இளைஞர்கள் நிறைய பாதிப்படைகிறாங்க. இளைஞர்களுக்கான நிறையா இளைஞருடைய புத்திய மேம்பாடுபடுத்துகிற மாதிரியான விளையாட்டு திடல்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம்னு தான் நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஆமாம், ஏன் அடக்குமுறை எங்களுக்கு இப்போன்னு இல்லை, அப்போலேருந்து வந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் அங்கீகரிக்காத ஒரு தலைவராக வச்சு நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். அங்கீகராதப்பட்ட கொடியை நாங்கள் இந்த அளவுக்கு 8% வாக்குகளை கொண்டு இந்த இடத்துல நாங்கள் நிலச்சி நின்றுட்டுருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஸ்டார்டிலேருந்து எங்களுக்கு அடக்குமுறை இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் அதை வெல்றதுக்காக தான் இருக்கோம். இது ஒரு பெரிய அபலமான கேள்வி. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக எழும்புகிற ஒரு கட்சி அடக்குமுறை நீங்கள் சொல்கிறதே பெரிய கேள்விக்குரியதாக இருக்குது.